Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa ashabihi wa atba'ihi ajma'in. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. Amma ba'd. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் கடாட்சம் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். புனிதமான, சிறப்பான, கண்ணியமான இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வணக்கங்கள் புரிந்து குற்றம் குறைகள் மன்னிக்கப்பட்ட நல்லடியார்களில் நம் எல்லோரையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. நாம் நோற்ற நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தான தர்மங்கள் ஜக்காத்துகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. எந்த பயபக்தியோடு இந்த ரமலான் மாதத்தை கழிக்கிறோமோ அதேபோல எல்லா மாதங்களிலும் நம்முடைய வாழ்க்கை கழிந்திட அல்லாஹ் அருளும் தௌஃபீக்கும் செய்திடுவானாக. ஆமீன். கண்ணியமிக்க பெரியோர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, தாய்மார்களே, அல்லாஹ்விடத்தில் நாம் எப்போதும் ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தை பரக்கத். நம்முடைய வீடுகளில், நம்முடைய மனைவி மக்களில், நம்முடைய வியாபார ஸ்தலங்களில், நம்முடைய பொருளாதாரத்தில் யா அல்லாஹ் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்திட வேண்டும் என்று கேட்கிறோம். அந்த பரக்கத் என்ற வார்த்தைக்கு ஒரு வட்டத்திற்குள் சிறிய ஒரு அர்த்தத்தை கொடுத்துவிட்டு போக முடியாது. பறந்து விரிந்திருக்கக்கூடிய மானாவை, அர்த்தத்தை கொண்ட அது ஒரு வார்த்தை. அல்லாஹ்விடத்திலிருந்து தமிழில் சொன்னால் அந்த வார்த்தைக்கு அபிவிருத்தி என்று சொல்லலாம். கொடுக்கப்பட்ட அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் நாம் அபிவிருத்தியை, லாபத்தை, பரக்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்ற அனைத்திலும் அல்லாஹுடைய அந்த பரக்கத்து இருந்தால்தான் அது நிலைத்திருக்க முடியும், அது மென்மேலும் பெருக முடியும். எனவேதான் நாம் நம்முடைய பொருளாதாரத்திலும், நாம் சம்பாதித்தாலும் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளிலும், நம்முடைய மனைவி மக்களிலும், வீடிலும் பரக்கத்து வேண்டும் என்று அல்லாஹுடைய அந்த பரக்கத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நமக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். பெரியோர்கள், மகான்மார்கள் அந்த பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். அன்புமிக்க பெரியோர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனாரை சந்திக்க சென்ற பொழுது என்ன சாப்பிடுகிறீர்கள் என்று கேட்டார்கள். தண்ணீரும் இறைச்சியும் என்று சொன்ன பொழுது அந்த மணமக்களுக்காக, பரக்கத்திற்காக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த தம்பதிகளுக்கு துஆ செய்தார்கள், பரக்கத்திற்காக. இப்படி நபிமார்கள் அல்லாஹுடைய பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். நாம் நம்முடைய முயற்சியை கொண்டு பெரிய பொருளாதாரத்தை நாம் சேகரித்திட முடியும். நாம் நம்முடைய முயற்சியின் மூலமாக குழந்தை செல்வங்களை பெற்றிட முடியும். இப்படியாக நம்முடைய முயற்சியின் மூலமாக, நாம் நம்முடைய ஏற்பாட்டின் மூலமாக நிறைய அல்லாஹ்விடத்திலிருந்து பெற்றிட முடியும். ஆனால் அவைகளில் பரக்கத் இருக்க வேண்டும். பரக்கத்திற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். அது பல அர்த்தங்களை கொண்ட அந்த வார்த்தை, அந்த பரக்கத்திற்காக இந்த நல்ல நேரத்தில் நாம் எல்லோரும் இந்த நல்ல மாதத்தில் அதற்காக துஆ செய்ய வேண்டும். எல்லா காலங்களிலும் இந்த வார்த்தையை நாம் நினைவில் கொள்ள வேண்டும், சிந்தனையில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நினைப்பையும் அந்த பரக்கத்தான வாழ்க்கையும்
எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமான பெரியோர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். 10 ஆண்டுகள் பணிவிடை செய்ததற்கு பிறகு அவர்களுடைய தாயார் தன்னுடைய மகனாரை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகனார் உங்களிடத்தில் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள், தாங்கள் அவருக்காக துஆ செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பரக்கத்திற்காக பரக்கத் என்ற வார்த்தையை கொண்டு அவருக்கு துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அக்ஸிர் மாலஹு வ வலதஹு வ பாரிக் லஹு ஃபீமா ஆத்தைதஹு. அவருக்கு அவருடைய ஆயுளிலும் பொருள் செல்வத்திலும் குழந்தை செல்வத்திலும் பரக்கத் செய்வாயாக என்று 3 விஷயங்களை கொண்டு பரக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியால் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தார்கள். ஒன்று, பொருளாதாரத்திற்காக துஆ செய்தார்கள். அதற்கு பிறகு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆவை கொண்டு அல்லாஹுடைய பரக்கத்தை கொண்டு அவர்கள் பெரிய செல்வ செழிப்போடு வாழ்ந்தார்கள். பொருளாதாரத்தை நிறைய பெற்றார்கள். பணக்காரராக செல்வந்தராக வாழ்ந்தார்கள். மட்டுமல்ல, குழந்தை செல்வங்கள் அதிகமாக பெற்று அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய வரலாறை நாம் படித்து பார்த்தால் கிட்டத்தட்ட 120 பேர குழந்தைகள் அவர்களுக்கு இருந்ததாக அவருடைய வரலாற்றில் எழுதுகிறார்கள். அதே போல நீண்ட ஆயுளும் அவர்கள் பெற்றார்கள். நீண்ட நாட்கள். எல்லா சஹாபாக்களும் இறந்ததற்கு பிறகு இறுதியாக இறந்த சஹாபாக்களில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெறுகிறார்கள். நீண்ட ஆயுளும் பெற்றார்கள், நிறைய செல்வமும் பெற்றார்கள், குழந்தை பாக்கியங்களும் பெற்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த பரக்கத்தான துஆவிற்கு பிறகு பரக்கத்திற்காக துஆ செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணங்களில் கலந்து கொண்டால் இந்த துஆவை செய்வார்கள். நமக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். நம்மவர்களை மணமக்களுக்கு துஆ செய்ய சொன்ன அந்த துஆ, அது அந்த பரக்கத்துங்கிற வார்த்தையை கொண்ட துஆ தான். பாரக்கல்லாஹு லக்க வ பாரக அலைக்குமா வ ஜமஅ பைனக்குமா ஃபீ கைர். அல்லாஹ் உங்களுக்கு பரக்கச் செய்வானாக, உங்கள் 2 பேருடைய அந்த இணைப்பில் அல்லாஹ் பரக்கச் செய்வானாக என்று அவர்களுடைய அந்த இணைப்பிலும் அவர்களுடைய அந்த ஆயுளிலும் அவர்களுடைய அந்த பொருளாதாரத்திலும் அவர்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் கிடைத்திட வேண்டும் என்று எல்லா விஷயங்களையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளை சொல்லி பரக்கத்திற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்த அந்த விதத்தை நாம் பார்க்க முடிகிறது. எனவே கண்ணியமான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஷரீஃபும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த வார்த்தையை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். எனவே நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்திலும் அல்லாஹ்விடத்தில் பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தான வாழ்க்கையை தந்திடுவானாக, செல்வ செழிப்பான வாழ்க்கையை தந்திடுவானாக, ஆரோக்கியத்துடன் கூடிய நீண்ட ஆயுளை தந்திடுவானாக. இதுபோல பல ரமலான் மாதங்களை கடந்து செல்லக்கூடிய அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. உயர்ந்த நல்லடியார்களில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. ஆமீன். வபில்லாஹி தௌஃபீக் வல் ஹிதாயா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.